1000 தான் உக்ரைன் பேச்சுவார்த்தையில உட்காரல அப்படின்னு சொன்னாலும், முடிவு என்னங்கிறத உக்ரைனுக்கு சொல்லிருவாய்ங்க 2 பயலுகளும் சேர்ந்து. அப்படி இருக்கும்போது உக்ரைன் செய்ற கலவரம் அப்படிங்கிறது மேற்கொண்டு உக்ரைன அதல பாதாளத்துல கொண்டு போய் விடுமே தவிர, ஒரு அடி, 1 இன்ச்சு கூட உக்ரைன தூக்கி விட போறது கிடையவே கிடையாது. அதுவும் ஜெலன்ஸ்கி செய்ற கூமுட்டத்தனத்துக்கு அளவே கிடையாது. அப்படிதான் ஒரு சம்பவத்த பண்ணி விட்டாரு. ஆனா, அந்த சம்பவத்த பண்ணிட்டு, மனுஷன் எப்புட்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறார் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது. அதுல ஏற்கனவே ஒரு காமெடியன், அந்த காமெடியன் பக்கத்துல நின்னு எப்படி ஹீரோவாக முடியும்னு ஐரோப்பா நம்புது அப்படிங்கிறது அதுக்கு மேல கேலி கூத்து. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஒரு 30 நாள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்ய அதிபர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ணார்கள். அந்த 30 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது போர் நிறுத்தமான்னு கேட்டா, இல்லப்பா உங்களோட எனர்ஜி டிவிஷன கை வைக்க மாட்டோம். நிம்மதியா வாழுங்க. அப்படிங்கிறது தான் முதல் கட்ட சாராம்சம். வேற என்னல்லாம் இதுல வரும் அப்படின்னு சத்தியமா தெரியல. 2 பயலுகளும் வாய தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. அப்படின்னு சொல்லி ஏஜென்சிகளே சொல்லி விலகிட்டார்கள். யாரு? அன்னை அமெரிக்கா ஏஜென்சியும் சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்புகளும் சரி, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா மாறப்போறது கிடையாது. அம்புட்டும் உக்ரைன் அதிபர் கையில தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் விலகிட்டார்கள். ஆனா 2 பேரும் சொல்றது ஏறக்குறைய ஜெலன்ஸ்கிய கைகாட்டி தான். ஏன் அப்புட்ன்னா, இந்த பேச்சுவார்த்தை 30 நாள் இந்த மாரி பர்ட்டிகுலர் விஷயங்கள் வரும் அப்படின்னு நன்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், பெல்கிராட் பகுதிக்குள்ள ராணுவ நடவடிக்கைக்குள்ள ஈடுபட்டார்கள். அங்க உடைச்சு உள்ளுக்குள்ள போய் அந்த பகுதிகள்ல கைப்பத்தி உட்கார்றது. இந்த ஒரு பெரும் திட்டம். இந்த திட்டம் எப்படி நிறைவேறப் போகுது அப்படின்னு தெரியல. ஏன் அப்புட்ன்னா, சமீபத்தில தான் ரஷ்யாக்குள்ள இருந்து தூக்கி வீசினார்கள். இன்னும் 2500 பேர் சிக்கியிருக்காய்ங்க. அவனுங்கள மீட்கறக்கு எந்த திட்டமிடலும் இல்ல. இப்படி இருக்கும்போது பெல்கிராட்குள்ள நுழையுது உக்ரைன் ராணுவம். மிகப்பெரிய அடி சேதாரத்தோட தூக்கி வெளில வீசப்படுறார்கள். இது நடக்கக்கூடிய சம காலகட்டங்கள்ல ஃபின்லாண்டோட உட்கார்ந்துகிட்டு 30 நாள் போர் நிறுத்தத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்துன்னு ஆத்துறாரு. என்ன ஆத்தி என்ன புண்ணியம்? இந்த பக்கம் படைகளை எதுக்கு அனுப்புனார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்படி ஒரு யுத்த நிறுத்தம் வரும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் 30 நாள் யுத்த நிறுத்தத்தை கேட்டதே இவர்தான். என்ன ஒண்ணு, அதுக்கு பின்னாடி போட்ட விசித்திரமான லைன்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டாய்ங்க. ஆமா, அவனுங்க ஒத்துக்கிறக்கு இவர் வச்ச ஆளா? இவரு கேட்டது என்ன? உக்ரைன் தரப்பு கேட்டது என்ன? ஆகாயம், தரை, நோ அப்டின்னார்கள். அவர்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. அதுக்கு பதிலா நீ ஆகாய மார்க்கமா ஏன் மூக்கால அழுகுற? எனர்ஜி டிவிஷன காப்பாத்துறதுக்கு தானே பொழச்சுக்கோ அப்டிங்கிற மாரி விட்டுட்டு குடுத்துட்டு போயிட்டார்கள். அமெரிக்காவும் இதத்தான் சொல்லும். எனர்ஜி டிவிஷன தாக்காதீங்க, மக்கள் கஷ்டப்படுறாய்ங்க அப்டின்னு சொல்லியிருப்பாய்ங்க. அதுக்கு பின்னால உள்ள அரசியல் என்னங்கிறது மெல்ல மெல்ல வெளியில வரும். ஆனா, பெல்கிராட்ல கை வச்சதுக்கு அப்புறம், ரஷ்ய அதிபர் புட்டினோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சத்தியமா சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அவரு மீண்டும் எனர்ஜி டிவிஷன்கள குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டார். பெரிய அளவு சேதாரம். இன்னைக்கு நிலைமைக்கு, அதாவது இந்த நிமிஷத்தோட நிலைமைக்கு ஏறக்குறைய 1,00,000 வீடுகளுக்கு அப்படிங்கிறது அடிப்படை கட்டமைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மின்சாரம், தண்ணி போன்ற அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறத துண்டிச்சுட்டார்கள். இதுக்கு முழு காரணமா ரஷ்யா தெரிவிக்கிறது. ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அழகா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அழகா பயணிச்சு ஒரு விடையை நாங்க குடுத்துட்டோம். அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்குள்ளயுமே திருட்டுத்தனத்துல ஈடுபட்டா, பெல்கிராட நோக்கி ராணுவ நடவடிக்கை ஈடுபட்டா, அப்ப உள்ளுக்குள்ள எப்படி ராணுவத்த நீங்க பலப்படுத்த பார்ப்பீங்க? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க ரஷ்யாவால முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் ரஷ்யா எனர்ஜி டிவிஷன குறி வச்சு அடிச்சிருக்கு. முடிஞ்சா பொழச்சுக்க, முடியலன்னா சரண்டர் ஆயிக்க. 2 ஆப்ஷன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வெளிப்படையா இறங்கி அடிச்சுட்டார்கள். ட்ரம்ப பொறுத்தவரையும் அவரு இதுக்கும் மேல ஒரு தினுசான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அவரோட குறி பூரா ஜாப்பரோசியா நியூக்ளியர் பிளான்ட்ட நோக்கி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர்கள் செய்யக்கூடிய கூத்து கோமாளித்தனத்துல மேபி அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் களத்துல வெடிச்சிரும் அப்படிங்கிறதுதான். அங்க பிளான்ட்ல ஏதாச்சும் சேதாரம் ஏற்பட்டு அணுக்கசிவு அந்த மாரி சிக்கிக்குவாய்ங்க அப்படிங்கிறதுதான் அவர் காட்டுற டைரக்ஷனா இருக்கு. ரஷ்ய அதிபர் காட்டுற டைரக்ஷன் அப்படிங்கிறது களத்துல ஏகப்பட்ட பகுதிகள பிடிச்சு நாங்க போய்க்கிட்டே இருக்க போறோம். அக்ரீமெண்ட்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. காரணம் அக்ரீமெண்ட்ட நீ பிரேக் பண்ணிட்டன்ட்டு போயிட்டாரு. அக்ரீமெண்ட்ட பிரேக் பண்ணத பத்தி பேசுவாரான்னு கேட்டா, அக்ரீமெண்ட்லாம் இவன் பிரேக் பண்றதுலாம் விஷயமே இல்ல. இவன் எதையாச்சும் சேட்டைய குடுத்து, நியூக்ளியர் பிளான்ட்ல ஏதாச்சும் கசிய வந்துச்சா, ஐரோப்பா நீ தான் செத்த பாத்துக்க அப்படின்னு சொல்லி, அந்த பக்கம் போட்டு கசக்கி வீசிட்டாரு. இது எதுவுமே தெரிஞ்சிருந்தா ஃபின்லாண்ட்லாம் நுழைஞ்சிருக்காது. இந்த மனுஷனோட போயா இந்த விஷயத்த நான் பேசணும்? என் தலையெழுத்த பாரு அப்படின்னு சொல்லி, அந்த பயப்புள்ளைங்க தலையில அடிச்சுக்கிட்டு நிப்பாய்ங்க. காரணம் என்னன்னா, இப்படி சம்பவங்கள் மாறும்.
இப்படி அணு ஆயுத பிரச்சனை வரும். அதுவும் ஐரோப்பா நீ தான் செத்தன்னு ட்ரம்ப் சாப விடாத குறையா பேசுவாருன்னு தெரிஞ்சா, இந்த ஆளோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பைலும் ஐரோப்பாக்குள்ள போறதில்ல. ஆனா டூ லேட் போயிட்டாய்ங்க. இப்ப அனுபவிக்கணும். இப்ப அடுத்த கட்டமா என்ன? இந்த 30 நாள மீண்டும் கொண்டு வர போராடுறோம் அப்படிம்பாய்ங்க. இப்படி போராட போராட உக்ரைனோட பல பகுதிகள் ரஷ்யா கைவசம் போகும். ஐரோப்பாவுக்கு ஆப்பு. அதே சமயம் ரஷ்யா, அமெரிக்கா டீல் அப்படிங்கிறது 2 மணி நேரம் உக்ரைன பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறக்கு வேலை இல்லாத வெட்டி பயலுகள்ல 2 பயலுகளும். ஏறக்குறைய 2 பயலுகளும் உலகத்தையே ஆட்டி வைக்கிறது நம்மளா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயலுக. அதனால நெறைய விஷயங்கள் பேசி முடிக்கப்பட்டிருக்கும். அந்த நெறைய விஷயங்கள்ல அதிகமா பாதிக்கப்படுறது ஐரோப்பாவும், அதுக்கடுத்து சீனாவும் தான். இதுல மெஜாரிட்டியா யாரு? சீனாவா தான் இருக்கும். காரணம் ரஷ்யா கிட்ட அமெரிக்காவையும், அமெரிக்கா கிட்ட ரஷ்யாவையும் காட்டி ஏகப்பட்ட விஷயங்கள சீனா சாதிக்கலான்னு திட்டம் போட்டுச்சு. அப்படி சாதிக்கிறதுக்கு துருக்கி கிடையாது. துருக்கிக்கு ஏதோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் மாட்டிக்கிட்டனால கொஞ்சத்த சாதிக்க முடிஞ்சுச்சு. கருங்கடலோட போக்குவரத்த துண்டிச்சிரலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அதே ரொம்ப படமா எடுத்து காட்டினார்கள் அப்படின்னா, கருங்கடலோட அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது உலகமயமாக்கப்பட்டதுன்னு அறிவிச்சுட்டு போயிருவாய்ங்க. அதனால எந்த லெவல் போணுமோ அந்த லெவலோட துருக்கி நின்னுக்குது. ஆனா ஒண்ணுமே கையில இல்ல. கையில கார்டே இல்லாம பயப்புள்ள மைலேஜ் எடுக்க இறங்குச்சு சீனா. இப்ப நாறி போச்சு பொழப்பு. உக்ரைன் அடி வாங்குறலாம் ட்ரெய்லர். யாரு? சீனா அடி வாங்குறதோட ட்ரெய்லராவே உலகம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.